தோள் கொடுக்கும் தோழர் அனைவருக்கும் ஒரு ஹாய். இது நம்மளோட சேனல் யூனிக்காக ஒரு ரிவ்யூ. இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் பீஸா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஓகேவா, அப்படி ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஒரு 3 ஃபேமஸ் ஷாப்ஸ்லேருந்து நம்ம வந்து பீஸா வாங்கிட்டு இருக்கோம். அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். 3ல் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தான் சொல்ல போகிறேன். மேபி சில பேருக்கு நான் சொல்கிறது வந்து ஆப்வியஸ்லி கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து என்னோடய வியூ, நான் என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இப்போ என்னென்ன கடையிலேருந்து பீஸாஸ் வாங்கியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு த வேர்ல்டு ஃபேமஸ் டோமினோஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த வெஜ்ஜி ஃபேமஸ் ஒயாலாலேருந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த ஃபேமஸ் ஓவன் ட்ரீ பீஸா, ஓவன் ட்ரீ ஸ்டோரியிலேருந்து ஒரு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ், சிக்கன் பார்பிக்யூ, இது வந்து பன்னீர் பார்பிக்யூ, இது சிக்கன் சாசேஜ், 3மே வாங்கியிருக்கோம். ஓகே, வாங்க எல்லாம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பீஸா லவராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க சாப்பிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். சிக்கன் பார்பிக்யூ, வாவ், சிக்கன் சாசேஜ், த மெகா சைஸ் பீஸாங்க. ஓகே, ஓகே, இந்த பீஸா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கேஜில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் சாஸ், இந்த சாஸ்லாம் ஒட்டி இருக்குது. ஒருவேளை மேபி டெலிவரி பண்ணும்போது கொஞ்சம் மாற்றி கொண்டு வரலாம். சரி விடுங்க. ஓகே, டோமினோஸ் பீஸா, இது வந்து ஓவன் ட்ரீ ஸ்டோரில் வாங்கியிருக்கோம். இது ஒயாலால் வாங்கியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே ஐ சூஸ் ஒயாலோ. ஏன்னா நான் அது ஒயாலோ சாப்பிட்டதில்ல, ஃபஸ்ட் டைம். அது வெஜ்ஜினால் பீஸாவும் சேஃபாக வரல, ஒரு மாதிரி இதாக வருது. மேபி இந்த டிரான்ஸ்போர்ட் எப்படி ஆச்சான்னு தெரில. ஓகே, சரியாக பேக் ஆகாத மாதிரி இருக்குது. அதில் போட்டுருக்க சீஸ் நல்லாயிருக்கு, பன்னீர் நல்லாயிருக்கு. பட் வந்து எனக்கு அந்த லேயர் வந்து அந்த பீஸாவில் மிங்கிள் ஆகலையோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா என்ன சொல்லுவேன், ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது. பட் இந்த சீஸ் நல்லா இருக்குது. ஓகே, நைஸ். அடுத்து வந்து த ஓவன் ட்ரீ ஸ்டோரி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்ல, எனக்கு இது பார்க்க டபுள் ஆம்லேட் மாதிரி இருக்குது. பட் ரொம்ப பெரிய பீஸாங்க. 290 ருபீஸ்க்கு 11 inch பீஸா கொடுத்துருக்காங்க. 390 ருபீஸ்க்கு ஒரு பெரிய பீஸா கொடுத்துருக்காங்க ஓவன் ட்ரீ ஸ்டோரியில். பாருங்கள், என் கையோட சைஸை விட இந்த ஒரு ஸ்லைஸு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த சிக்கன் சாசேஜ் பீஸாவை அப்படியே சிக்கனோட சாப்பிடும். அரேவா, இந்த சிக்கனு பார்க்க ஒயிட்டாக இருக்குன்னு பார்த்தா அப்படி ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்படி ஏறிடுது. இல்லை பெரிய பெரிய சாஸ் ஊற்றிருக்காங்க. இந்த டேங்கினஸ் சூப்பராக இருக்குது. சீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸ் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின் லேயர் தான். ஆனால் அது வந்து உள்ள அப்படியே வழுகிட்டு போகுது, மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது அந்த ஃப்ளேவர். அதில் போட்டிருக்க கேப்சிகம்லாம் கூட சைஸிங்லாம் ஈவனாக இருக்குது. சிக்கன் மட்டும் சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இந்த சிக்கனில் ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இந்த ஓவன் ட்ரீ பீஸா நல்லாயிருக்கு. கம்பேர் வித் ஓவன் ட்ரீ பீஸா வேறு லெவல். சரி, த நெக்ஸ்ட் த வேர்ல்டு ஃபேமஸ் டோமினோஸுக்கு போவோம். இது ஒரு ரெகுலர் சைஸ் பீஸா தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இது வந்து சீஸ் பர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். மற்ற ரெண்டும் அதில் அந்த கஸ்டமைசேஷனே வரல, பட் இதில் கஸ்டமைசேஷன் இருந்துச்சு. ஸோ சீஸ் பர்ஸ்ட் போட்டிருக்கேன். ஆப்வியஸ்லி சீஸ் பர்ஸ்ட்லாம் வேறு லெவலில் தான் இருக்கும். சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். சிக்கன் பார்பிக்யூ பீஸா டோமினோஸோட. சீஸை பாருங்கள், சீஸ் பஸ்ட்னால தாங்க மவுத்தில் என்னோடய மவுத் பட்டதும் சீஸ் அப்படியே பஸ்ட் ஆகி உள்ளே அப்படியே ஃபுல்லாக சீஸ் ஃப்ளேவர். என் மவுத் ஃபுல்லாக சீஸ் ஃப்ளேவராக இருக்குது. நல்லா கண்ணு மூடுற பாருங்க. கண்ணு மூடாமல் அப்படியே என்ன சொல்ல, ஒரு பீஸாவோட ஃப்ளேவர் சாப்பிடும்போது அப்படி கண்ணு முன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு லெவல். இந்த சீஸை பாருங்கள். இது ஒரு திக்கான பீஸா, எவ்வளோ சைஸ் தான் இருந்தாலும் இந்த இந்த பீஸாவோட அந்த ஸ்பைசஸ்லாம் இதில் அப்படியே இருக்குது. இதில் இந்த பெரிய 11 இன்ச் பீஸா என்ன ஸ்பைசஸ் போட்டிருக்காங்களோ அந்த லெவல் ஸ்பைசஸ் வந்து இந்த ரெகுலர் பீஸாவே இருக்குது. செம்மங்க. டோமினோஸ் எப்பயும் போலயே அல்டிமேட். அதுவும் சீஸ் பெஸ்ட்டு வேறு லெவல். இங்கே பாருங்க, பீஸாவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் ஃப்ரெஷ் சீஸ் பெஸ்ட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷான பேனில் போடுற பீஸா இருந்தான்னு நினைக்கிறேன். வேறு லெவல். ஓவன் ட்ரீ பீஸா உங்களுக்கு தெரியும், ஓவனில் சொல்கிறது. பட் ஒயாலா எப்படின்னு எனக்கு நோ ஐடியா, நான் போனதில். பட் ஒயாலா வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஒரு ப்ரெட்டு மேலே இது வச்சு இந்த சாசேஜு இந்த சீஸ் லேயரு அதெல்லாம் போட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் பேக் பண்ணி இப்படி ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது. இந்த சிக்கன்லாம் பார்த்தீங்களா, அப்படியே ஸ்லைஸாக குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த ஓவன் ட்ரீ சிக்கன் சாசேஜுக்கும் டோமினோ சிக்கனும் அல்டிமேட்டாக இருக்குது. லவ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா ஓயாலா பீஸா வந்து நான் சொல்லிட்டேன், பேக்கிங் கொஞ்சம் சரியில்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டேமேஜ் இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்ச ஓயாலாவும் ஓவன் ட்ரீ டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஒரே இதில் தான் ஆர்டர் பண்ணேன், ஒரே ஃபுட் டெலிவரி பார்ட்னர் தான் ஆர்டர் பண்ணேன். இது மட்டும் டோமினோஸ் மட்டும் வேறு பார்ட்னர் ஆர்டர் பண்ணேன். பட் இது வந்து டெலிவரி பண்ணவங்க பிரச்சனையா என்ன, ரோடு பிரச்சனையா என்னன்னு தெரியல. பாருங்கள், ஆமாம், அது கொஞ்சம் சரியில்லை. ஓகேங்களா. ஓவன் ட்ரீ பீஸா பொறுத்தளவு சிக்கன் அல்டிமேட்டு. அந்த தின் லேயர் ஒரு டபுள் ஆம்லேட் மாதிரி இருக்குது பார்க்க. சீஸ் லேயர் வந்து ரொம்ப தின்னாக போட்டிருக்காங்க, ரொம்ப சீஸ் நிறைய இல்லை. ஸ்பைசஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த கேப்சிகம் ஆனியன் எல்லாமே ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சு. சைஸ் பெருசு. 390க்கு இந்த சைஸு பெரிய சைஸ் இது. ஓகேங்களா. டோமினோஸ் ஆப்வியஸ்லி அல்டிமேட்டு, வேர்ல்டு ஃபேமஸ். டோமினோஸுங்கிறது அவங்க நிரூபிக்கிறதான். எப்பயும் அவங்க அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த சீஸ் பஸ்ட்டு வேறு லெவலு. சீஸ் அப்படியே சீஸ் ஃப்ளேவர் வந்து வேறு லெவலாக இருக்குது. சொல்ல டிஸ்கிரைப் பண்ண வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஆப்வியஸ்லி என்னோடய ஒப்பீனியன் எனக்கு பிடிச்சது டோமினோஸ் தான். ஆப்வியஸ்லி கன்க்ளூஷனுக்கு வந்து தான் ஆகணும் நம்ம. ஓகே, என்னோடய ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் டோமினோஸ் தான். எனக்கு பிடிச்சது என்னோடய ஒப்பீனியன். எனக்கு ரொம்ப என்ன சொல்ல, அவங்க கொடுத்துருக்க பேக்கிங்லேருந்து எல்லாமே எனக்கு குட்டாக தெரியுது. எனக்கு பிடிச்சிருக்கு. மை ஒப்பீனியன் பெஸ்ட்டு டொமினோஸ். நான் வாங்கினது, இப்போ வாங்கினது இது எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. ஆப்வியஸ்லி அந்த இது ஓவன் ட்ரீ பீஸா சைஸு பட் என்ன சொல்ல, இதில் ஒன்று ஏதோ ஒன்று இதில் மிஸ்ஸிங். அது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. மேபி இவங்க வந்து ஓவனில் பண்ணுறாங்க, இவங்க வந்து வுட் ஓவனில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு ஆப்வியஸ்லி எனக்கு பிடிச்ச டோமினோஸ் தான். நான் இன்னும் பீஸா கட் ட்ரை பண்ணல. கண்டிப்பாக டெலிவரி ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பீஸா கட் முடிஞ்சால் ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த டோமினோஸுக்கும் பீஸா கட்டுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்டு என்ன இருக்குது, எது அது எனக்கு ஃபேவரேட்டு, அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நம்ம சப்ஸ்கிரைபராக இது கண்டிப்பாக பண்ணுவேன் நான். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களே. See you again in next video. Bye from Kathir behind the camera. Hari. Thank you.